ஹலோ மாணவர்கள் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ரீபொசிஷனில் இன் என்ற ப்ரீபொசிஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடங்களில் எல்லாமே நன்றி இன்னென்றா உள்ளே என்று சாதாரணமாக சொல்லி தந்திருக்கிறோம். அதோட மேலதிகமான பயன்பாடுகள், அதாவது இந்த ப்ரீபொசிஷன் இன்னை வச்சுக்கொண்டு நாங்கள் வேறு எந்தெந்த வழியிலெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த மாணவர்கள் இன் என்றது ஒரு ப்ரப்போசிஷன். இட் ஹேஸ் மெனி ஃபங்க்ஷன். இது ரொம்ப தொழிற்பாடுகள் இருக்குது. அந்த வகையில் முதலாக எக்ஸ்ப்ரெஸிங் டைம், பிளேஸ் அண்ட் மேனர். இது காலத்தையோ இல்லாட்டி இடங்களையோ இல்லாட்டி மேனர் டோக்கிங் எப்படி ஒரு இப்படி நடந்ததை பற்றி சொல்கிறதுக்கோ நாங்கள் இந்த இன் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம் பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் இன். இந்த இன்னென்ற ப்ரப்போசிஷனில் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அதில் ஒன்று ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம், ரெண்டாவது ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், மூன்றாவது ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனர். அடிஷனாக இது அட்வர்பாக கூட பயன்படுத்தலாம். அடுத்தது மாணவர் பாருங்கள், இந்த இன்னென்ற ப்ரப்போசிஷனை எப்படி காலங்களை காட்டுறதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் இந்த இன்னென்ற ப்ரப்போசிஷனை மந்த்துக்கு முன்னுக்கு, இயர்ஸுக்கு முன்னுக்கு, சீசன், டிகாட்ஸ் அண்ட் செஞ்சுரிஸுக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹீ ரீட்ஸ் இன் த ஈவினிங், இந்த ஈவினிங், இந்த மார்னிங். பட் நாங்கள் இந்த நைட்டுன்னு சொல்லக்கூடாது. நைட்டுக்கு அட் என்ற ப்ரப்போசிஷனை தான் பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்கள், த வெதர் இஸ் கோல்ட் இன் டிசம்பர். டிசம்பர் மாதத்தில் என்னது வெதர் கூலாக இருக்குன்னு சொல்லுது. ஷி வாஸ் பார்ன் இன் 1998. இந்த இடத்துல ஆண்டுக்கு முன்னுக்கு ப்ரப்போசிஷன் இன்ன பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் வாட் ஹேப்பன்ட் இன் த 19th செஞ்சுரி. அப்போ இந்த செஞ்சுரிஸை சொல்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னது பயன்படுத்தியிருக்கோம், இன் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது மாணவர்கள், இன்னென்ற ப்ரப்போசிஷன் பிளேசஸுக்கு முன்னுக்கு சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு மூடிய தொகுதிக்குள்ளே இருக்கிறது சம்மந்தமாக சரி, இல்லாட்டி காருக்கு இருக்கிறது, டாக்ஸிக்கு இருக்கிறது, வீட்டுக்கு இருக்கிறது, மற்றது ஏதாவது வாளி ஒன்றுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இன்னென்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தலாம். அந்த வகையில் அதுக்கு உதாரணம் பாருங்கள், தே வில் மீட் இன் த லான்ச் ரூம். தே லிவ் இன் த கண்ட்ரி. ஐ ஆம் இன் ஃப்ரான்ஸ். ஷி இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல நாங்கள் லஞ்ச் ரூம் என்ற இடத்துக்கு முன்னுக்கு என்னத்தை பயன்படுத்திக்கிறோம், இன்னென்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். இந்த கண்ட்ரி என்றதுக்கு முன்னுக்கு இன்னென்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்திக்கிறோம். இன் ஃப்ரான்ஸ்ன்றதுக்கு ப்ரீபொசிஷனை பயன்படுத்திக்கலாம். ஷி இஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்றதுக்கு என்னத்தை பயன்படுத்திக்கலாம், இன்னென்ற. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ன்றது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறான்றது அர்த்தம். அப்போ இந்த ப்ரீபொசிஷன் இன்னன்றது இந்த பிளேசஸை மென்ஷன் பண்ணுறாங்க, பிளேசஸுக்கு முன்னுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதை மாதிரி எக்ஸ்ட்ரா பாருங்கள், இன் கிளாஸ் வகுப்பறையில் இருக்கலாம், இந்த புக் இந்த புக்கில் இருக்குது, இந்த கார் இந்த டாக்ஸி இந்த டாக்ஸிக்கு இருக்குது, இந்த காரில் இருக்குது, அந்த மாதிரி வரும். யூ லுக் சீரியஸ் இன் திஸ் ஃபோட்டோ. அப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துக்க நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் என்னத்தை பயன்படுத்திக்கலாம், இன்னென்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்த மூன்றாவது விஷயம் பாருங்கள் பிள்ளைகள், இந்த ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனர் பற்றி பார்ப்போம். இன்னென்ற ப்ரப்போசிஷன் எப்படி இந்த ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனருக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். அந்த ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனர்ன்றதை பாருங்கள், இன் ஆஸ் த ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனர் இஸ் யூஸ் டு ஸோ ஹவு சம்திங் இஸ் டன். ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்கு என்றதை பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம், இந்த இன்னென்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தலாம். இது மேனராக தொழிற்படுது. அது ஐ ரைட் திஸ் டெக்ஸ்ட் இன் ஸ்பானிஷ். அப்போ என்னத்தில் எழுதியிருக்கிறார், ஸ்பானிஷில் எழுதியிருக்கலாம், இங்கிலீஷில் எழுதியிருக்கலாம், தமிழில் எழுதியிருக்கலாம். அப்போ அந்த செயற்பாடு என்னது எப்படி நடந்திருக்கு, என்னத்தை வச்சு கொண்டு நடந்திருக்கு, தமிழ் என்ற மொழியில் அவர் எழுதியிருக்காருன்றது சொல்லுது. அடுத்த பிறங்க ஷி வாஸ் டாக்கிங் டு மீ இன் டியர்ஸ். அவள் என்ன அழுது என்னோட கதைச்சு கொண்டிருந்தவா என்ற வகையில் வருது. அப்போ வேறு இதில் மேனர், அது அந்த செயற்பாடு எப்படி நடந்தது என்றதை சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம், ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனருக்கு கீழே இன்னென்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தின விதத்தை இதில் நான் பார்த்துருக்கலாம். அடுத்த மாணவர்கள் இன் எப்படி அட்வர்பாக பயன்படுதுன்னு பார்ப்போம். அதோட பயன்பாடை பாருங்கள். இன் ஆஸ் அண்ட் அட்வர்ப் இஸ் யூஸ்ட் டு add more information to a verb, an adjective or another adverb.
அப்போ அதுக்கு உதாரணம் பாருங்கள், ஐ ஓப்பன்ட் தட் டோ இன், நான் என்ன செஞ்சேன்னா கதவு பக்கமாக திறந்திருக்கிறேன் என்ற மாதிரி சொல்லுது. பாருங்கள் அடுத்தது இந்த இடத்துல அது என்ன தொழிற்படுது, அட்வர்பாக தொடரப்படுது, அது இன்னன்றது. அடுத்த பாருங்கள், வென் எவ்ரி திங் இஸ் இன், எப்போ எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் we can continue, எங்களால் என்ன செய்யணும் தொடர முடியும் என்ற வகையில். அப்போ இந்த இடத்துல இன்னென்ற என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, அட்வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே மாணவர்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னென்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி பயிற்சிகளோடு சந்திப்போம். நன்றி.